ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆவலாக இருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அகத்தை காட்டும் முகம். உங்களுடைய அகம், உங்கள் உள்ளம் என்ன, உள்ளத்தில் எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் முகம் காட்டி விடுகிறதாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய மனம், உள்ளான மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது முகத்திலே ஒரு பூரிப்பு தெரியும். ஆமென். முகத்திலே, ஆமாம், மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகத்திலே ஒரு மலர்ச்சி உண்டாகும். அதே நேரத்தில் மனம் துக்கமாக இருந்தால் அவங்க ஆவி முறிஞ்சு போய் அந்த முகம் காட்டி கொடுத்துரும். ஆமாம், என்ன அக்கா ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் முகம் அவங்களுக்கு காட்டி கொடுத்துருது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உங்கள் முகம் எப்படி இருக்கக்கூடாது என்று முதல்ல நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25, 23. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வடகாற்று என்ன கொண்டுருமா? மழையை கொண்டுருமா. புறங்கூறுனுடைய நாவு கோப முகத்தை பிறப்பிக்கும். சிலருடைய முகத்தில் எப்பவுமே என்னதான் இருக்கும்? கோப முகம். அது இருக்கக்கூடாது. நமக்கு கோப முகத்தோடே இருப்பாங்க. எப்போ பாரு குர்ன்னு கோபம், அப்படியே கோப முகத்தோடே இருப்பாங்க. எப்போவுமே கோபப்பட்டுட்டே இருப்பாங்க சிலர். அந்த முகம் நமக்கு இருக்கக்கூடாதான். ஆமென். ஆமாம், அதனால தான் அந்த முகம் அப்படியே மாறி போயிடுது. ஆதியாகமம் 4, 5, 6 வசனங்களில் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணாராம்? 2 பேர் ஆண்டவருக்கு பலி செலுத்த காணிக்கையை கொண்டு போனாங்களாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் என்ன பண்ணவில்லையாம்? அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. அவனுடைய முக நாடி வேறுபட்டது. அதை என்ன பண்றாரு ஆண்டவர்? பார்த்துட்டு என்ன கேட்கிறாரு? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? ஆமா, அப்போ முகம், அந்த முக நாடி என்ன ஆகிவிட்டது? வேறுபட்டு விட்டது. ஒரு எரிச்சல் வந்து விட்டது. ஆமா, சோத்திரம். கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் எரிச்சல் சொல்லுவாங்க, எப்போ பாரு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எரிஞ்சு விழுறது சொல்றதுக்கே நான் சிரிச்சுட்டு சொல்றேன். அப்படி சொல்ல சொல்லலாமா? எப்பவுமே வீட்டில் என்ன பண்ணுங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஏம்மா வீட்டை பெருக்கம்மா, வீட்டை பெருக்கம்மா. அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? கோபத்தில் முகத்தை கருத்து எரிஞ்சு ப்ரெஷர் ஏறி போவோம். வேண்டாம், நமக்கு ஏன் வீணா ப்ரெஷரு ஏறக்கூடாது. முக நாடி வேறுபடவே கூடாது. ஆமாம், முக நாடி வேறுபடக்கூடாது. எரிச்சல் வரக்கூடாது. அந்த முகம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், எப்படி இருக்கணும்னு நான் அப்புறம் சொல்லித்தரேன். சோதரம். காயினுடைய முகநாடி வேறுபட்டதுனால கடைசியில் அவன் கொலை பண்ணிட்டான் சகோதரனை. ஆமாம், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சோதரம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் சத்காரியத்தை அடுத்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அவனுடைய மூர்க்கம் மாறும். முகத்தின் மூர்க்கம் மூர்க்கம் மாறும். அப்போ மூர்க்க முகம் உள்ளவங்க இருக்கிறாங்க சிலர். என்ன முகம் உள்ளவங்க இருக்கிறாங்க? மூர்க்க முகம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த மூர்க்க முகம் நமக்கு என்ன இருக்கக்கூடாது?
இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். மூர்க்க முகம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மூர்க்கம் வரும்போது கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். அப்போ ஞானம் என்ன பண்ணும்? அந்த மூர்க்கத்தை மாற்றம். ஏன் நான் தேவையில்லாமல் கோவப்படுறேன்? மூர்க்கம், அந்த மூர்க்கமே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். மூர்க்கம், ஆமாம். மூர்க்க குணம் பார்த்துருக்குறீங்களா? மூர்க்கம், ஆமாம். சோத்திரம், ஆமாம். அவங்க நினைச்சது நடக்கணும். அதில் மூர்க்க குணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆமாம். அந்த ஆதியாகமம் 31:1-2 வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருந்தது. ஆமென். பார்த்தீங்களா? ஒரு முகத்தில் ஒரு விதமான ஒரு வெறுப்பு, அப்படி வெறுப்போடு பார்க்குறாங்க. இந்த லாபானுடைய குடும்பத்தில் யாக்கோபு வந்தார், நமக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? லாபான் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். எல்லாம் இதை பார்த்தான். யாக்கோபுக்கு தான் அதிகமான ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா சம்பளத்தை 10 முறை என்ன பண்ணார்? மாற்றினார். ஆனாலும் இவன் அப்போது உடனே அந்த லாபானுடைய பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் இவனுக்கு போய் சேருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கள் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆமாம். லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருந்தது. முகம் வேறுபட்டிருந்தது. எப்படி முகநாடி எரிச்சல் வேறுபட்டிருந்தது போல இவனுடைய முகம் வேறுபட்டிருக்கு. இதை நீங்கள் பார்க்கணும்னா எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஆசையாக பிடித்தம் இல்லாத ஒரு விருந்தாளிங்க வந்து ஒரு 5 நாள் 6 நாள் நின்னாங்கன்னா உங்கள் முகத்தை தெரியும். ஒரு 5 நாள், 1 நாள் 2 நாள் நின்றுட்டு போவாங்கன்னு பார்த்தா 1 வாரம் 10 நாள் நின்னா உங்கள் முகம் எப்படியெல்லாம் மாறும்னு சொல்கிறது தெரியும். அதை பார்த்தே நல்லவங்க ஓடி போயிடுவாங்க. அப்படியும் ஓடி போகாமல் இருந்தால் சூடு சொரணம் இல்லாததுன்னு அர்த்தம். ஆமாம். சூடு சொரணம் இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவாங்க? இவங்க முகம் நம்ம வந்தப்போ இருந்த முகத்தை மாதிரி இல்லை, நேற்றைய முகம் மாதிரி இல்லை, அதுக்கு முந்தின நாள் முகம் மாதிரி இல்லை. முகம் என்ன போயிருக்கு? மாறி போயிடுச்சு. முகம் மாறிடக்கூடாது. முகம் அப்படி மாறக்கூடாது. ஆமென். ஆமாம். நல்லா விருந்து உபசரிக்கணும். ஆமாம். நமக்கு ஆகாதவங்க வந்தால் தான் இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும்? உபசரிக்கணும். ஆமாம். அப்போ தான் உங்களுடைய அன்பை பற்றி வெளியே போய் சொல்லுவாங்க. அந்த மகள், அந்த அக்கா இருக்குதே, நம்ம 1000 நினைச்சாலும் அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆமாம். நம்முடைய முகம் வேறுபடக்கூடாது. வேண்டா வெறுப்பில் பார்க்கக்கூடாது. கவனமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:7 ஒரு வசனம் இருக்கிறது. மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். அப்போ என்ன பாருங்க, மூடனுடைய முகம் ஒன்று இருக்கிறது. அவன் செய்யறதெல்லாம் என்ன? அவன் மூடத்தனம். அவன் பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பான். மூடன். கவனமாக இருக்க வேண்டும். மூடனுடைய முகம் நமக்கு இருக்கக்கூடாது. மூடத்தனமாக ஏதாவது பண்ணிடுவான், மூடத்தனமாக ஏதாவது பேசிடுவான். ஆமாம். மூடனை பார்த்தா நம்ம என்ன பண்ணிடணும்? ஒதுங்கி போயிடணும். இவன் மூடன் ஏதாவது வேண்டாதவனு பண்ணிடுவான். அந்த மூடனுடைய முகம் நமக்கு இருக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமாம். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ. ஆமாம். அவன்கிட்ட அங்கே அறிவை பார்க்க முடியாது. அதனால் மூடன் வர்றான்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் விலகி போயிடணும். சோதரம். மூடனுடைய முகம் நமக்கு இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21:13. அவர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தள்ளி தன் தாடிகளை விளப்பண்ணி கொண்டிருந்தான். இது தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய அவன் அங்கே எகிப்துக்கு போய்விட்டான். அங்கே போய் காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போனான். ஆகீசினுடைய ஊழியக்காரர்கள்லாம் ஆகீஸை தாவீதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இவன் எபிரேயன், பெலிஸ்தர்களுக்கு விரோதமானவன். இவன் இப்பொழுது நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கிறான். அதனாலே இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறான், இவனை விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை பண்ணும்போது, அது மாத்திரமல்ல, அவங்க சொல்றாங்க சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 பாடினது இவன் அல்லவா, இவன் இங்கேயே வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்த உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன்னுடைய முக நாடியை, தன்னுடைய முக பாவனையை வேறுபடுத்தி பித்தங்கொண்டவனா பைத்தியம் பிடித்தவனை போல ஒரு சேஷ்டை பண்ணி கதவை கீறிக்கொண்டு தன்னுடைய வாயிலிருந்து அவன் நுரை தள்ளிக்கொண்டு ஒருவனாக காணப்படுகிறான். அதுதான் நாம் 34ஆம் சங்கீதம் அட்டவணையில் பார்ப்போம். அங்கே அவனை குறித்து சங்கீதம் 34 அந்த அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த அங்கே ஆகீஸ்ன்னு இருக்கு, அங்கே என்ன பண்ணி இருக்கும், அங்கே அபிமெலேக்கு என்று இருக்கும். அபிமெலேக்கு என்று சொல்லுகிறது அது ராஜாவுக்கு பொருத்தமான ஒரு பதவி பேரார். எப்படி பிரைம் மினிஸ்டர், சீஃப், அது மேலே அபிமெலேக்கு என்று சொல்லுகிறது. அந்த அபிமெலேக்கு யார் என்றால் இந்த கீஸ், அந்த ஆக்கீஸ். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானே, இவன் இப்போ என்ன பண்ணுறான், பைத்திய சேஷ்டை. இவனுடைய முகத்தை என்ன பண்ணான், பைத்திய சேஷ்டை. சிலர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, முகம் பைத்தியமாக மாறிடுது. அது எதுக்கு அந்த பைத்திய சேஷ்டையை பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில. இவன் தான் எதிராளி, அவன் இன்னொரு நாட்டில் போயிருக்கிறான், என்னை கண்டுபிடிச்சி கொன்ற போகிறாங்கன்னு இவன் பைத்திய சேஷ்டை பண்ணுறான். சிலர் பண்ணுறதெல்லாம் பைத்திய சேஷ்டையா, சிலர் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கு, பைத்திய சேஷ்டையாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலை. சோதரம். தூங்குறவனை என்ன பண்ணிடலாம், எழுப்பலாம். தூங்குறது போல வேடமட்டவனே. ஆமாம், சிலது பைத்திய சேஷ்டையாக இருக்கிறது. அந்த முகம் இருக்கக்கூடாதான், வேஷ முகம். இது என்ன வேஷ முகம், ஒரு வேஷம் போடுறது. ஆமாம், வேஷம் அப்படி இருக்கக்கூடாது. சோதரம். எனக்கு ஒரு ஆள் சொல்லி தந்தார். என்ன சொல்லி தந்தார் தெரியுமா, ஒரு ஆள் வர்றாருன்னு வைங்களேன், அந்த ஆள் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான்னு நமக்கு தெரியுது. கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான்னு தெரியுது. அவன் வரும்போது அவன் வந்து நம்மள்ட்ட முதல்ல கேட்குறது என்ன கேட்பான், அண்ணே நல்லா இருக்கிறீங்களான்னு. நீங்கள் உடனே என்ன சொல்லணும், எங்கப்பா நல்லா இருக்கிறேன், நான் எங்கே நல்லா இருக்கிறேன். காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கணும், அவன் வந்து போகிறான், அவனுக்கு கொடுக்க இல்லைன்னு. அப்புறம் அவன் கடன் கேட்பானா. முகத்தை என்ன பண்ணிடுறாங்க இவங்க, வேஷம் போட்டுடுறாங்க. வேஷம். ஒருத்தர் சொல்லி தந்தார் எனக்கு, இப்படியெல்லாம் இருந்தால் தான் பிழைக்க முடியும்னு சொல்கிறார் அவர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நாட்டில் எப்படியெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. முக சேஷ்டை, முக நாடியை என்ன பண்ணிடுறாங்க, மாற பண்ணிடுறாங்க. அப்படியே இல்லாதவங்களை போல. ஆமாம், சேஷ்டை. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதான். ஆமாம், நம்முடைய முகம் எல்லாம் அப்படி வேஷ முகமாக ஆமாம் போகக்கூடாது. ஆமாம், சோத்திரம். 6வது ஒரு முகத்தை சொல்கிறேன். ஏசாயா 29ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29, 22. ஆமென். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அநேகருக்கு முகம் எப்படி இருக்குதான், செத்து போன முகத்தை போல இருக்கு.
சிலருடைய முகம் சொல்லுவாங்க, என்ன பேயரைஞ்ச முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க செத்து போன முகத்தை உடையவங்களா இருக்கிறாங்க. ஆமாம், செத்து போய் உட்காந்துருக்குறாங்க. யாக்கோபு நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம முகத்தை செத்து போகிற முகமாகவே வச்சுருக்கக்கூடாது. ஆமாம், இல்லாத நோயெல்லாம் வந்துடும். முகத்தை நல்லா வச்சுக்கிடணும். ஆமாம், இன்னைக்கு இடிஞ்சு போய் செத்து போய் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். என்னமோ வானம் இடிஞ்சு விழுந்த மாதிரி, எல்லாம் அழிஞ்சு போன மாதிரி. யோபு தான் அப்படி இருக்கணும். கர்த்தர் நல்லவர். யோபுக்கு ஒரே நாளில் எல்லாம் அழிந்து போயின பிரியமானே. அவன் தான் செத்து போன முகத்தில் உட்கார வேண்டியவன். அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்கணும். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி அவங்க தூரத்தில் பார்க்கும்போது ஏதாவது கேட்டுற போகிறாங்கன்னு செத்து போன முகத்தமாக வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சொல்லலாமா? ஆமாம், எப்படிப்பட்ட முகங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட முகங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்குது. கொஞ்சம் முகத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா முகத்தையும் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சோதரம் கர்த்தர் நல்லவர். அதனால் எப்போவுமே எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்க. பவுல் தான் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க அப்படின்னு. ஆமென். செத்து போன முகத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். இன்னொரு முகத்தை பார்க்கலாம். கடைசியாக ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லா முகங்களிலிருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? கண்ணீரை துடைக்கிறாராம். அப்போ நிறைய முகங்கள்ல என்ன அது கண்ணீரா வடிஞ்சிட்டே இருக்கும். அநேகருடைய முகங்கள்ல என்ன வடிஞ்சிட்டே இருக்கும்? கண்ணீரே வடிஞ்சிட்டு இருக்கும். சிலரை சொல்லுவாங்க, அழுமூஞ்சியாகவே இருக்கிறான், அழுமூஞ்சியாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுதுகிட்டே இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது, அழுதுட்டு. ஆமாம், துக்கம் வரும்போ அழ வரும். அப்படி தானே? இப்போ துக்கம் வரும்போ அழ வரும். ஆமாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் துக்க முகமாக இருக்காதுங்க, வாடின முகமாக இருக்காதுங்க, உங்களுக்கு துக்க முகம் இருக்கக்கூடாது, மன மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், சோதரம். முகம் கண்ணீராகவே எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க, எப்போதும் அழுதுகிட்டே இருங்க. சில ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்குள்ளாலே அழ வந்துடும். அது தானாக வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே இவங்களுக்கு என்ன அழுக வந்துடும். அது எப்படி தான் வருதுன்னு தெரில, எங்கேருந்து அழுக வருதுன்னு தெரில. அந்த கண்ணீரை ஏதாவது ஒரு பையில வச்சுருப்பாங்களோ, ஒரு அமுக்கி விட்டுருவாங்களோன்னு தெரில. எதுக்கெடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் அழுதுருவாங்க. அப்படி அழுகை இருக்கக்கூடாதான். ஆமாம், ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக கண்ணீரின் அனுபவங்கள் சில இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். தேவன் தாமே எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்கிறார். ஆனால் சிலர் பார்த்தீங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. இருக்கக்கூடாது. அந்த முகங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. என்னென்ன முகங்கள் பார்த்தோம்? கோப முகம் பார்த்தோம். அந்த கோப முகத்தை தான் முக நாடி மாறுபட்டது பார்த்தோம். மூர்க்க முகம், எரிச்சலான முகம், மூடனுடைய முகம், வேஷம் முகம், செத்துப்போன முகம், கண்ணீர் நிறைந்த முகம். இந்த முகம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன முகம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படியானால் நம்முடைய முகங்கள்
தேவனை நோக்கி பார்க்கிற முகமா இருக்க வேண்டும், பிரகாசிக்கிற முகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. நாம் ஏன் துக்கப்படுகிறோம், கோபப்படுகிறோம், அழுகைப்படுகிறோம்னா நம்மோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நமக்கு நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்க கூடாது. அதற்கு மேலாக சிச்சுவேஷன்களை எல்லாம் அடக்கி ஆளுகிற, சிச்சுவேஷன்கள் எல்லாம் எல்லா சிச்சுவேஷன்களை எல்லாம் மாற்றி போடுகிற, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுகிற ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். ஆமென். ஆமா, நம்முடைய முகங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா பிரகாசிக்கணும். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவனுக்கே தெரியல. அவனுடைய முகம் எப்படி இருக்குதாம்? பிரகாசித்து கொண்டிருந்ததாம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை பார்த்து அவன் ஆமா, நம்ம அங்க என்ன முகம் பார்த்தோம் இதுக்கு முன்னால? இருக்கக்கூடாத முகம், கோப முகம். சிலர் கோப முகத்தை பார்த்தாலே என்ன பண்ண மாட்டாங்க, கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா இங்க மோசேயுடைய முகம் 40 நாள் உபவாசம் இருந்து சீனாய் மலையில ஆண்டவரத்துல ஏறி ஆண்டவர் கற்பலைகளை எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அதை வாங்கிட்டு வரும்போது அவனுடைய முகம் அவனுக்கே தெரியல, அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. அந்த முகத்தை அவர்களாலே பார்க்க கூடாதபடி அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமா, அந்த பிரகாசத்தினால அவன் முகத்தை முக்காடிட்டு கொண்டான்னு இருக்கும். அப்படியாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய பிரசன்னத்தினாலே நிறைந்த முகமாக இருக்க வேண்டும் நம்முடைய முகம். இல்லையா சொல்லலாமா? ஆமா. அவன் 40 நாள் என்ன அப்பம் புசிக்காம தண்ணீர் குடிக்காம ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையா இருந்துட்டு வரும்போது அவனோட முகம் என்ன ஆயிடுச்சு? நம்ம 3 நாள் உபவாசம் இருந்தாங்களன்னா 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்படியே முகத்தை தொங்க விட்டுட்டு போவாங்க. என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நான் உபவாசம் இருக்கிறேன். அதில் ஒரு பெருமை, உபவாசம் இருக்கிறதுல ஒரு பெருமை. அதை எப்படி சொல்லுவாங்க? அதை பிரகாசமாக சொன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப முகத்தை இன்னும் உபவாசமாக இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. 40 நாள் உபவாசம் இருந்தவன முகம் எப்படி இருந்தது? அவன் எந்த பியூட்டி பார்லருக்கு போனானா? ஒன்றும் கிடையாது. அவன் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினான். அவனுடைய முகம் அப்படியே பிரகாசித்தது. பிரியமானே, அவனுடைய முகம் பிரகாச யாரு கண்ணே கூசுது. ஆமா, அப்படி பிரகாசிக்கிறது, அவ்வளோ பிரகாசம். ஆமா, சோதனம் புரியுறதா உங்களுக்கு? இவன் போயிட்டு வந்தான் பாருங்க, இங்க இருந்தானுங்களே பாவிங்க, அவங்க கூட வந்தவனுங்க. மோசைக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவன் போய் சேர்ந்துட்டான். வாங்கடா நம்ம கண்டுக்குட்டியை செய்து வச்சுட்டு அதை வணங்கலான்னு இங்கே போயிடும். அவன் கோபத்தில் வந்து பலகைகளை என்ன போட்டு உடச்சே போயிட்டான். பார்த்தீங்களா என்னமோ ஆச்சு அப்படின்னு. அதனால நீங்கள் வந்து உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் கேட்கணும், அக்கா உங்கள் முகம் அப்படி பிரகாசிக்கிறதுக்கான்னு சொல்லும்போது தான் தெரியணும், ஓ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அதனால தானே ஆண்டவர் சொன்னார், நீ முகவாடலாக இருக்காத, நீ உன் தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா முகத்தை அப்படி பளீர்னு வச்சுட்டு உபவாசம் இரு, நீ வாடி வதங்கி போய் ஏன் இருக்கிறன்னு அவர் சொல்லுவார் ஆண்டவர். எங்கிட்ட கேளுங்க, கரெக்டாக உபதேசத்தை சொல்லித்தர. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே துக்க முகம். ஆமாம், துக்க முகம் அப்படியெல்லாம் இருக்காது. தேவ பிரசன்னம் உங்களுடைய முகத்தை எப்போதும் ஆண்டு கொண்டிருக்கணும். ஜெபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா தேவ பிரசன்னம் இருக்கணும். ஆமென், தேவ பிரசன்னம் இருக்கணும். ஆமாம், சோத்திரம். அதனால் நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை கடந்து வர வேண்டும். ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் ஜெபம் உட்காரும்போவே நமக்கு அநியாயம் செய்தவங்க கண்ணு தான் அவங்க வந்து நிற்கும். அவன் பார்த்துட்டு நாசமாக போனவன் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தவங்க, நம்ம அநியாயமாக நடத்துகிறவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். இது சாத்தானின் தந்திரம். யாருக்கு தந்திரம்? சாத்தானின் தந்திரம். நம்ம ஜெபிக்க விடாமல், ஆவியலை கழிவுற விடாமல், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க விடாமல் அவன் என்ன பண்ணுவான், கோபத்தின் ஆவி, கோபத்தின் எண்ணங்கள், நம்முடைய மனதை சோர்வழிக்கக்கூடிய எண்ணங்கள், கோபம் மூட்டுகிற எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்,
கொண்டு வந்து நிறுத்துவான். நீங்கள் வேணும்னா சோதிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஜெபத்துக்கு உட்கார்ந்த உடனே அவன் அநியாயம் பண்ணவும் வந்து நிற்பான், அக்கிரமம் பண்ணவும் வந்து நிற்பான், பொய்யா பேசணும் வந்து நிற்பான், இப்படியெல்லாம் வந்து நிற்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிட்டு அவனை கடிந்து கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வரட்டும், உம்முடைய பிரசன்னம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அப்போ அது விலகி போவோம். நம்முடைய ஜெபம் நன்றாக ஏறெடுக்கப்படும். பிரியமா இல்லை, கவனமாக இருப்போம். இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற ரகசியங்கள். எனவே நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பிரசன்னம், தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்த முகம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 to 15 வரையிலும் உள்ள சம்பவத்தை படிப்பீர்களானால் நன்றாக இருக்கும். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எசேக்கியேலுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? தானியேல் 1ஆம் 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டுகொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். இப்ப பிரதானிகளின் தலைவன் சொல்லுகிறான், அப்பா ராஜா உங்களை எல்லாம் என்ன பண்ண சொல்லி இருக்கிறாரு? நல்ல போஜனம் கொடுத்து, ஆமா, நல்ல கொழுக்க பண்ண சொல்லி இருக்கிறாரு. நீங்க எல்லாம் நல்ல 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 நீங்க எல்லாம் நல்ல கொள்ளுன்னு வரணும் அப்படின்னு. ஆனா இவர் எனக்கு கறி, திராட்சை ரசம் இதெல்லாம் வேண்டாம், சாதாரண கீரை, பருப்பு இதெல்லாம் கொடுப்பான்னு. ஐயோ, ராஜா தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாரு? என்ன கொண்டு போட்டுருவாரு. நீங்க உங்க முகம் வாடலா இருந்தா என்ன ஆகுறது? கொண்டு போட்டுருவாருன்னு. ஆனால் இவன் என்ன சொன்னான்? இல்லை இல்லை, நீங்க கொடுங்க, எங்களுக்கு என்ன வேணும்? மரக்கறி கொடுங்க, பருப்பு முதலான கொடுங்க, கீரை கொடுங்கன்னு. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் சொன்னான் 10 நாள் நீ சோதிச்சு பாருயா அப்படின்னு சொல்றான். 10ஆம் வசனம், பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரில் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்படுவது என்ன? அதனாலே ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணும் அப்படின்னு என்ன கொண்டு போட்டுருவாரு. இப்ப நிறைய வாலிபர்கள் அங்க வந்திருக்கிறாங்க. எல்லா வாலிபர்களுடைய முகம் எப்படி இருக்கு? கறி சாப்பிட்டவன் இது நல்லா புஷ்டியா இருக்கும், ஓ முகம் வாடி போயிருந்ததுன்னா இவன் என்ன சொன்னா, அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவருடைய விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டிருந்த மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரையிலும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை புசிக்க கொடுத்து பாரும். தண்ணீரை நாங்கள் குடிக்கிறோம், ரசம், திராட்சை ரசம் குடிக்கல. எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யலாம் என்று. இந்த 10 நாள் அவங்க சோதித்து பார்த்த பிறகு எப்படி இருந்தான் பாருங்க. அவங்களுடைய முகமெல்லாம் எப்படி இருந்துதான். அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளோடு அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவன் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ராஜ போஜனத்தினால தீட்டுப்படக்கூடாது. திராட்சை ரசம்னு சொல்றது அது ஒரு புளிக்க வச்ச, அதாவது மதுவான ஆல்கஹால் கலந்தது ராஜபோஜனம். இந்த மிலிட்ரி மேனெல்லாம் நல்ல வேலை செய்யறது களைத்து போய் வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த கேம்பில் கொடுப்பாங்க. ஆமாம். ஆனால் இவன் என்ன பண்ணான், நான் கர்த்தருடைய பிள்ளை, திராட்சை ரசம் எல்லாம் வேண்டாம், தண்ணி கூடயா, வெறும் தண்ணி கூட, என் முகத்தை சோதித்து பார் என்று. முகம் களை உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா சொல்லணுமா? நம்ம முகம் என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? களை உள்ளதாக இருக்கணும். ஆமாம். வேதம் என்ன அழகாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம பேசுகிற நடைமுறையிலேயே எழுதியிருக்கு. முகம் களை உள்ளதாக இருந்ததுதான். நம்ம முகம் எல்லாம் எப்படி இருக்கணும்? இனிமேல் நான் உங்கள் முகத்தை வாடலாக பார்க்கவே கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? களை உள்ளதாக இருக்கணும். நாங்கள் களை உள்ளதாக இருக்கணும். ஆமாம். தானியேலுடைய முகமும் அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத் நோகா அவங்க எல்லாம் முகங்களெல்லாம் எப்படி இருந்தது? களை உள்ளதாக இருந்தது. களை உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நல்ல அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. 6ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 6:8 நாம் வாசிக்கலாம். தேவன் விசுவாசத்தினால் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்படி செய்யும்போது பிரியமானவர்களே, அந்த 9ஆம் வசனத்திலே சேவானோடு சிலர் எழும்பி என்ன பண்ணாங்களாம்? தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களாலே கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷர்களை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பர்களையும் வேதபாரரையும் எழுப்பி விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிக்காரர்களை நிறுத்தினார்கள். இவர்கள் அந்த மனுஷர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்று சொல்லி, எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று சொல்லி ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவனை சீர்றாங்க. ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பார்த்தீங்களா? இது சேவானுடைய ஊழியப்பாதை. ஊழியப்பாதையிலே இவன் இயேசு கிறிஸ்துவை அங்கே வலியுறுத்துகிறான். இயேசுவை குறித்து சொல்லுகிறான். இவனை தேவதூசனம் சொன்னான், பொய் சாட்சியெல்லாம் ஏற்படுத்தி அவனை அடிக்க வருகிறார்கள். அப்பொழுது இவனுடைய முகம் எப்படி இருந்ததாம்? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்கு. ஆமென். நமக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி நமக்கு விரோதமாக கலவம் பண்ணு, அப்படி நமக்கு விரோதமாக நம்ம நியாயம் தீர்க்க ஒன்று நிறுத்தும்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய முகங்கள் தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க வேண்டும் பிரியமாள். ஆமாம், அந்த முகத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாது? தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அதனால தான் அந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 54ஆம் வசனம், இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவினால நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடித்து ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லறிந்து கொண்டார்கள். பிரியமாலே, அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். அவன் எப்படி இருந்தான்? அவன் பேர்ல குற்றம் சாட்டுற போது அவனுடைய முகங்கள் தேவ தூதர்கள் முகம் போல மாறினதாம். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நம் பேர்ல குற்றங்களை சொல்லும் போது, குறையாய் பேசும்போது நம்முடைய முகம் வாடி போக வேண்டாம். தைரியமாயிருப்போம். தேவ தூதர்களுடைய முகம் போல் நம்முடைய முகத்தை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்வோம். பிரியமானே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களே ஒரு சம்பவம் இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே. அப்பொழுது கிதியோன் என்ன பண்ணுகிறான்? அவன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றார். ஆமென். அங்கே யார் தான் வந்து நின்றது? யார் வந்து நின்றது? கர்த்தர் தான் வந்து நின்றார். இயேசு தான். இங்கே இயேசு என்று பெயரிடப்பட்டது புதிய ஏற்பாட்டில், ஆனால் அங்கே இயேசு தான் வந்து நிற்கிறார். கர்த்தர். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். புரிகிறதா? அந்த நாட்களில் ஒரு நியமம் உண்டு. தேவனை ஒருபோதும் யாரும் நேரே கண்டு உயிரோடு இருந்ததில்லை. ஆனால் இங்கே வந்து நிற்கிறது யாரு? கர்த்தர் வந்து நிற்கிறார், இயேசு. அவரை இவன் பார்த்து விட்டான். உடனே இவன் என்ன சொல்கிறான்? ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாக கண்டேன் என்று. அதுக்கு கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, நீ சாவதில்லை. அப்படியானால் நம்முடைய முகம் தேவ தூதனையோ கர்த்தரையோ தேவனையோ நாம் பார்க்கிற முகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய முகம்
தேவனாகிய கர்த்தரை நாம் பார்க்கிற முகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அவன் பார்த்தான். அதுபோல ஆதியாகமம் 32:30 கூட என்ன இருக்கும்? ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 30 வசனத்தை பார்த்தீங்கன்னால் அங்கே இருக்கும் பாருங்க. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிரை பிழைத்தேன் என்று சொல்லி பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அங்க யாரை பார்க்கிறான்? அவன் கர்த்தரை முகமுகமாக அவன் பார்க்கிறான். ஆமென். யாக்கோபு கர்த்தரை எப்படி பார்த்தானா? முகமுகமாய், தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் அப்படின்னு கத்துறான். பார்த்தீர்களா? தேவனை காண்கிற முகமுகமாய் நீங்கள் தேவனை தரிசிக்கணும். ஆமென். ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 18 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு என்றால் இங்கே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவனுக்கு பேர் ஆபிரகாம் என்று இருக்காது, ஆபிராமுக்கு. ஆமென். அவன் பகல் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போகாதுங்க, கொஞ்சம் வாங்க, என் வீட்டு பக்கமாக வாங்க, நான் உங்களுக்கு அப்பம் சுட்டு தரேன், கொஞ்சம் மரத்தடியில் சாஞ்சிட்டுருங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுத்து அப்பம் எல்லாம் செய்து அப்படியே இது பண்ணார் பாருங்க. ஆமாம், அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் என்ன ஆகும்? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னார். அவர் சொல்கிறார், நான் தான் வயசு போயிருக்கிறேன், முதிர்ந்த வயது, என் சாராளுக்கு கூட எல்லா வழிபாடுகளும் நின்று போயிடுச்சு, அவள் கிளவியாக இருக்கிறா. 11-12 வசனங்களை பாருங்கள். ஆமாம், அப்போ 13ஆம் வசனம் இதை ஒட்டு கேட்டுருந்தேன்னு சாரா என்ன பண்ணுறா? அவளும் சிரிக்கிறா. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து, சாராள் நகைக்கிறாளப்பா, அவள் கிளவியாக இருக்கிற புள்ள பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு என் சந்தேகத்தில் சிரிக்கிறா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். சாராள் பயந்து என்ன சொல்கிறா? நான் சிரிக்கல அப்படின்னு நாங்கள் சொன்னான். இல்லை, நீ என்ன பண்ண? சிரிச்ச. ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர் அல்லவா? நீ சிரிச்சம்மா, அதனால் நீ சிரித்தபடியே உன் பிள்ளைக்கு நகைப்பு என்ற அர்த்தம் கொண்ட ஈசாக்கு என்று பெயர் போடு அப்படின்னு அல்லையா சொல்லலாமா? ஆமென். ஈசாக்கு என்று சொன்னால் என்ன? நகைப்பு. ஆமென். இதெல்லாம் பேசின பிறகு பாருங்க, நல்லா கவனிங்க, 3 புருஷர்கள் தான் வந்ததை பார்த்தார். இப்போ பாருங்க, அந்த அதிகாரம் கடைசியில் 33 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு என்ன சொன்னார்? போய்விட்டார். அப்போ அங்கே பேசுனது யாரு? 3 பேர் வந்திருக்கிறாங்கங்க. அதில் ஒருத்தர் யாரு? கர்த்தர் இயேசு, ஒருத்தர் கர்த்தர். அப்போ அங்கே வந்திருக்கிறவங்க 3 பேரும் தூதன் போல வந்தாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பேசிட்டு போயிட்டார். புரியுறதா உங்களுக்கு? அப்புறம் அந்த தூதர்கள் தான் 2 பேர் போவாங்க சோதோம் குமாரை அழிக்கிறதுக்காக. கவனமாக இருப்போம் பிரியமான. அதனால கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டில் வருகிறதுலாம் என்னது? தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய தூதன், இதெல்லாம் இயேசுவை அடையாளம் காட்டுது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே தேவனை, கர்த்தரை தரிசித்தவர்கள் இந்த உலகத்தில் முகமுகமாய் பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். நாமும் அந்த அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய முகம் தேவனை, கர்த்தரை, இயேசுவை காண்ற முகங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் கடைசி யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோபு 42 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானேன் ஆகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது,
என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்ன பண்ணல, நிதானமாய் பேசல. அப்பொழுது தேமானாகிய எலிப்பாசும் சூயனான பில்தாதும் நாகமாத்தியானான சேப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றி முன்னிருந்தவர்களும் இரட்டத்தனை ஆசீர்வதித்தார். என்ன பொருள் என்ன? கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இப்பொழுது அந்த 3 பேரும் வந்து உட்கார்ந்துங்க அவனுக்கு பயங்கரமான டார்ச்சர் கொடுத்தாங்க. அவனை சொல்றான், ஒருத்தன் சொல்றான், உன் ஜென்ம கரும பாவம் விட்டு நீங்காம போயிடுச்சு, நீ நல்லவனானா உனக்கு இதெல்லாம் நடக்குமான்னு ஒருத்தன் சொல்றான். நீர் ஏதோ தவறு செய்திருக்கிறீர், தவறு செய்யாமல் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படி என்னலாம். இவனுக்கு ரொம்ப கோபம். யாருக்கு? ஆமாம், சிநேகிதர் தான். அவங்க சிநேகிதன் வந்தவனுங்க தான் இப்படியெல்லாம் பண்ணானுங்க, குத்தி பேசுறத வச்சு இவங்க ரொம்ப கோபம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா யோபு பேசுன போல நீங்கள் பேசலையா? யோபு என்ன பேசினா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாளில் அவரை காண்பேன், இந்த மாமிசம் அழுங்கி போன பின்பு என் சொந்த கண்ணாலே தேவனை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். நீங்கள் அப்படியெல்லாம் பேசலை. நீங்கள் அவனை குத்தி பேசுனீங்க, அவனை கோபம் மூட்டிங்க, அவனுக்கு எரிச்சல் மூட்டினாங்க. ஆமாம், அவன் ஒரு நாள் சொல்கிறாங்க, நீ நல்லவன் கிடையாது, நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு எது நடக்குதுன்னு. அவன் அப்போ சொல்லுவான், நான் குருடனுக்கு கண்ணாக இருந்தேன் தெரியுமா உங்களுக்குன்னு, சப்பானிக்கு காலாக இருந்தேன், நான் எந்த விதவையினுடைய அந்த நியாயத்தை புரட்டினேன், நான் எந்த பிள்ளைகளை பசியாக இருக்கும்போது காணாதவன் போல இருந்தேன், நான் நல்லது செய்தேன் எல்லாருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே யோபுக்கு கோபம் வரும். அவங்க பேரில் கொஞ்சம் கோபம், எரிச்சல் தான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் யோபு போல பேசல, போய் முதல்ல என்ன பண்ணுங்க, 7 காளைகளையும் ஆட்டுக்கடாகம் கொண்டு போய் யோபு இடத்துல போய் சர்வாங்க தகன பலியிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு. இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் யோபுனை முகத்தை பார்க்கிறார். யோபு என்ன பண்ணுறாரு, இப்போ தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணுகிறான். அப்போ அந்த யோபுடைய முகத்தில் முதல்ல என்ன இருந்திருக்கு, கோபம், அந்த எரிச்சலோடு இருக்கிறான். இப்போ கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார். இவனுடைய முகம் இப்பொழுது என்ன ஆகிட்டு வருது, மன்னிக்கிற முகமாய் மாறினது. அவர்களை மன்னித்து விட்டான். அதில் அந்த ரகசியம் அதான். அவர்களை என்ன பண்ணிட்டான், மன்னித்து விட்டான். அவங்களும் அவங்க செய்த தப்புக்கு பாவ நிவாரண பலியாக செலுத்தியாச்சு. இப்போ யோபு என்ன பண்ணுறான், ஆமாம், சிலர் சொல்லுவாங்க பாருங்க, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்க மாட்டான்னு. ஆண்டவரே மன்னிப்பு கேட்ட அவன் மன்னிச்சிட்டான். இப்போ யோபு மன்னிக்காமல் இருக்கக்கூடாதுல. யோபு என்ன பண்ணிட்டார், மனதார மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணானாம். ஆண்டவரே இவர்களை மன்னித்திருக்கிறீர், இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க என்னை பற்றி தவறாக பேசுனதுக்கு எதுக்கும் அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, தவறு வந்தால் இப்படியெல்லாம் தான் ஜெபிச்சிருப்பான். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும். உங்கள் முகம் மன்னிப்பின் முகமாக இருக்கணும், உங்கள் முகம் மன்னிக்கிற முகமாக இருக்கணும். யாராவது உங்களை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க, அவங்க வருவாங்க உங்கள்கிட்ட, ஐயோ அக்கா தவறாமல் பேசிட்டேன்னு, போ வேலையை பார்த்து, அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், மன்னித்து முகத்தோடு கூட பார்க்கான்னு. ஆமாம், சோத்திரம். அப்படியானால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகம் அது பிரகாசிக்கும். தேவ பிரசன்னத்தினால நிறைந்த முகம், களை கட்டிய முகம், தேவ தூதன் போல பிரகாசிக்கிற முகம், தூதனை காண்கிற முகம், தேவனை காண்கிற முகம், மன்னிக்கிற முகம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 17:1-2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்போது மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நம்முடைய முகம், நாம் மறுரூபமாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையிலே போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய முகங்கள் கோப குணம் இருக்கக்கூடாது, எரிச்சல் முகம் இருக்கக்கூடாது, முகநாடி மாறுபடக்கூடாது. எப்போப்பா இப்போ தான் அருமையான ஜோதி, இன்னும் சும்மா பேர் வச்சுருக்குறாங்க, அப்படியாக சூரியனை போல பிரகாசிக்கிறது. ஆமாம், உங்கள் முகம் எல்லாம் அப்படி பிரகாசிப்பதாக. ஆமாம், பார்த்தீங்களா பா, எல்லாரும் முகமும் எப்படி பிரகாசிக்குது பாருங்க. அப்படியே மறுரூபமாய் போயிருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, நாம் பார்த்தோம் அகத்தை காட்டுகிற முகம். அநேக முகங்களை நாம் பார்த்தோம். கோப முகம், எரிச்சல் உள்ள முகம், மூர்க்கம், மூடனுடைய முகம், வேஷ முகம், செத்துப்போன கண்ணீர் நிறைந்த எல்லா முகங்கள் இராதபடி தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்த முகம், களை கட்டிய ஒரு முகமாக, தேவனை நோக்கி பார்க்கிற பிரகாசிக்கிற ஒரு முகமாக, தேவ தூதருடைய முகத்தை போல தேவனையே தரிசிக்கிற முகமாக, ஓ மன்னிக்கிற முகமாக, தூதர்களை தரிசிக்கிற முகமாக, ஓ ஹல்லேலூயா காணப்பட ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே இரங்கும், எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவர் உம்முடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததே. ஆண்டவரே, எங்கள் முகங்கள் பிரகாசிக்க உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் முகத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஸ்தேவான் மரிக்கிற நேரத்திலும் கூட அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல காணப்பட்டதே. அவன் மேலே குற்றம் சுமத்தும் போது, பொய்யாய் அவர்கள் மூர்க்கம் அடையும் போது இவன் முகம் பிரகாசித்தது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட முகமுடையவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதி. எந்த சூழ்நிலையிலும் எங்களை மனம் சோர்வடைய செய்யக்கூடாது. எங்கள் முகம் வாடக்கூடாதப்பா. எங்கள் முகம் நாடி மாறப்படக்கூடாது. காயினை போல எரிச்சல் அடையக்கூடாது. ஆண்டவரே, உம்மை போல பிரகாசமுள்ள முகமாக எங்களுடைய முகங்கள் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.